வணக்கம் நேயர்களே. உங்களில் பலரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பலவிதமான சந்தேகங்களை எங்களோட சேனலுக்கு எழுதி சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதற்கான விடைய நாங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் ஆராய்ந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத உங்களுக்காக இதன் மூலம் கொண்டு வர விருப்பப்படுறோம். நேயர்களே, உங்களுடைய ஆதரவை தயவு செய்து எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நேயர்களுடைய கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். முதலாவதாக ஒரு நேயர் சொல்லியிருக்காரு, வீட்டில் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக பூ வைக்க வேண்டுமா? சுவாமி படங்களுக்கு கண்டிப்பாக பூ வைப்பது அவசியமான ஒரு நேயர் கேட்டிருக்காரு. இதற்கான விடை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக காலையில எழுந்து சாமி விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது பூவை நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய பூவோ அல்லது கடையில் வாங்கின பூவானாலும் சரி, 1-2 பூவாக இருந்தாலும் சரி, நிறைய அப்படி உங்களுக்கு சேரெல்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 1-2 பூவாவது சாமி படத்துக்கு வைப்பது அவசியம். அதே இது சாயங்காலம் செய்யும் பொழுது மறுபடியும் புது பூ போகணும்னு அவசியம் இல்லை. காலையில் ஒரு நேரம் மட்டுமாவது சாமி படங்களுக்கு பூ வைப்பது அவசியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஏன் ஒட்டடை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில நம்ம என்ன வாங்கினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஒட்டடை அடித்து சுத்தம் செய்யக்கூடாது. அன்னைக்கு லக்ஷ்மி தேவி வீட்டில் குடியிருப்பா. அதனால தயவு செய்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ அன்னைக்கு அறுவை சிகிச்சை வச்சு கொடுக்குறதோ கூட செவ்வாய்க்கிழமைனா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, கண்மூடி கடவுளை வணங்கலாமா? ஏன் கண்மூடி கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நாம் தெய்வ விக்கிரகங்களுக்கு முன்பு நிற்கும் பொழுதோ அல்லது கோவில்ல சாமிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நன்றாக கண்களை திறந்து நம்மளுடைய கோரிக்கைகளை பகவானுடைய கண்ணை பார்த்து சொல்லி வேண்டிக் கொள்வது அவசியம். அதே இது நம்ம இப்போ ஒரு கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லையோ டிராவல் பண்ணுறோம், அப்போ நமக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கண்ணை மூடி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மனக்கண்ணில் கொண்டு சாமி கும்பிடலாம். ஆனால் நிச்சயமாக தெய்வ வடிவ திருவுருவங்களுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கண்ணை திறந்து கொண்டுதான் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் சேரிக்கு சென்று வந்த பொழுது அங்கிருந்து கொண்டு வந்த மாலையானது தவறுதலாக தொலைந்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதற்காக தவறுதலாக நேர்ந்த ஒரு இதுக்கு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் திருமணம் சேரிக்கு செல்லும் பொழுது கல்யாண சுந்தரருக்கு மாலையை செலுத்தி வழிபட்டு அந்த மாலையை கொண்டு வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஆஞ்சநேயருடைய திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. சஞ்சீவி மூலிகை என்பது ஒரு உயிர் காக்கும் மூலிகை. அந்த மூலிகை இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மலையே ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகிறாரு அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் வைத்து வழிபடலாம். நமக்கு உண்டான நோய்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அது அகலும். அதுவும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். தாராளமாக வைத்து வழிபடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கனவுல அடிக்கடி பாம்பு தொந்தரவு செய்யுது, ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கனவுல பாம்பு வந்ததுன்னா பயந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. பணம் வரும் அப்படிங்கிறது. கனவுல பாம்பு வந்ததுன்னா பணம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னா முருகருடைய கோவிலுக்கு சென்று அங்கு 2 நெய் விளக்கை ஏற்றி வைத்து அவங்க பயம் போகும். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. நேயர்களே, இதே மாதிரி 2-3 எபிசோடுகளாக நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம். தயவு செய்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.